நியமத்தில் அடுத்தது சுவாத்தியாயம். அதாவது தன்னைத்தானே அறிந்து கொள்ள ஒரு பிரயத்தனம் பண்ணுறது, சுய சிந்தனை. இதற்கு பல உயரிய நூல்களை படிக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு கீதையோ, பைபிளோ, குரானோ, ராமாயணமோ, இதிகாச புராணங்களோ படித்தோன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் யார் அப்படிங்கிற இந்த அறிவு கிடைக்கும். அதுதான் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது. நம்ம உத்தீத திரிகோணாசனா பரிவிருத்தியில் மாடிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சில பேர் நல்லா பண்ண முடியும், ஆனால் அந்த பாஸ்டரை கரெக்டான முறையில் அந்த கிளாசிக்கல் லெவலில் போக முடியாது. எப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக அந்த பாஸ்டருக்கு போகிறது அப்படிங்கிற மாடிஃபிகேஷனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம உத்தீத திரிகோணாசனா பரிவிருத்தியை ஸ்டெப் பை ஸ்டெப்பில் எப்படி நம்ம கிளாசிக்கல் அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எல்லாராலையும் முதல்ல கிளாசிக்கலாக பண்ண முடியாது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த கிளாசிக்கலை நோக்கி எப்படி போகிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வலது காலை எடுத்து சைடில் வைங்க, நேராக பாருங்கள். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை தோள்பட்ட லெவலுக்கு தூக்குங்க. இப்போ எக்ஸேல் பண்ணிகிட்டே கைகள் அந்த வலது கையை சென்டரில் வச்சு மேலே பாருங்கள். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்பொழுது தலையை கீழே குனிஞ்சிட்டு மேலே வாங்க. இன்ஹேல், ஹெட் டவுன், கம் அப். அதே மாதிரி இடது கையில் பண்ண போகிறோம். எக்ஸேல் பண்ணிகிட்டே கீழே வாங்க. அதே முதல் லெவலில் வைங்க, மேலே பாருங்கள். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சி மேலே வாங்க. இப்போ அடுத்த ரெண்டாவது லெவல் போகிறோம். எக்ஸேல் பண்ணிகிட்டே கீழே போங்க. ரெண்டாவது லெவலுக்கு வலது பக்கம் கைகளை இன்னும் கொஞ்சம் அருகில் பாதத்துக்கு பக்கத்தில் மேலே பாருங்கள். இப்போ இன்ஹேல் பண்ணிகிட்டே தலையை கீழே குனிஞ்சி மேலே வாங்க. இடது கையை வச்சு அதே மாதிரி பண்ண போகிறோம். ட்விஸ்ட் டு த ரைட் சைட். இரண்டாவது லெவலில் கை வைங்க, டுவர்ட்ஸ் த ஃபீட். இப்போ இன்ஹேல், தலையை குனிஞ்சி மெதுவாக மேலே வாங்க. இப்போ தேர்ட் லெவலில் வைக்க போகிறோம். மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக குனிங்க. இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே தலையை குனிஞ்சி மேலே வாங்க. இன்ஹேல், கம் அப் அண்ட் ட்விஸ்ட். எக்ஸேல், தேர்ட் லெவல் ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணுங்க. மேலே பாருங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே தலையை குனிஞ்சி மெதுவாக மேலே வரணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை பக்கத்தில், இடது கால் பக்கத்தில் கொண்டு போயிடுங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடிஃபிகேஷன் மூச்சை மாற்றி பண்ண போகிறோம். அதாவது இந்த பொசிஷனை எக்ஸேல், அதாவது மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பண்ணோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டு ஹோல்டு, அதாவது கும்பகம் பண்ணி இந்த பொசிஷனை பண்ண போகிறோம். அதாவது ஹோல்டு ஆஃப்டர் எக்ஸேலில் இந்த பாஸ்டரை பண்ண போகிறோம். வலது காலை எடுத்து சைடில் வச்சுங்க, நேராக பாருங்கள். ரெண்டு பாதமும் இணையாக இருக்கணும். ஃபீட் பேரலல் டு ஈச் அதர். இன்ஹேல், ரைஸ் தாம். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை ஷோல்டர் லெவலில் தூக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. எக்ஸேல் இன் திஸ் பொசிஷன். ஹோல்ட், ட்விஸ்ட் டு த லெஃப்ட் சைட், லுக் அப். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே ஹெட் டவுன் அண்ட் கம் அப். மேலே வாங்க. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. எக்ஸேல் இன் திஸ் பொசிஷன். ஹோல்ட் த பிரெத். ட்விஸ்ட் டு த ரைட் சைட். வலது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். மேலே பாருங்கள். மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சு மேலே வாங்க. இன்ஹேல், ஹெட் டவுன் அண்ட் கம் அப். எக்ஸேல், லோவர் தாம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. வலது காலை இடது பக்கம் கொண்டு போயிடுங்க. இடது காலோடு சேர்த்து வச்சுருங்க.
இப்போ நம்ம அந்த கிளாசிக்கல் பொசிஷன் போகிறதுக்கு எப்படி படிப்படியாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்விஸ்ட்டோட இன்டென்சிட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி மாறுது அப்படிங்கிறது. இந்த முறையில் பண்ணி நம்ம கிளாசிக்கல் லெவல் அந்த பாஸ்டர் போயிட்டு இந்த பாஸ்டருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும், அதாவது முதுகுத்தண்டு முறுக்கிறது, அடிவயிறு அமுங்கிறது, தோள்பட்டைகள், அவர் கைகளுக்கு நல்ல ஒர்க்கு, கழுத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே நம்ம இதனால் எடுத்துக்கலாம். இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்த்தோம். அந்த மாடிஃபிகேஷன் எப்படின்னா மூச்சை மாற்றுறது. அதாவது இந்த பொசிஷன் எக்ஸைல்லையே போகிறது, நம்ம ஹோல்டு பண்ணி போகிறதுக்கு போயிருக்கோம். அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அடிவயிற்றில் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நான் மூச்சை வெளியே விட்டுட்டு மூச்சை இழுக்காமல் அப்படியே கும்பகம் பண்ணிகிட்டே இந்த பொசிஷனை பண்ணியிருக்கோம். போது ஒர்க் டு த அப்டமன், அதாவது அடிவயிற்றில் நடக்கக்கூடிய வேலைகள் நல்ல இன்டென்சிஃபை பண்ணும்.